மக்களை கொண்டு வாங்க. கர்த்தரே தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நீர் கிருபை செய்யுங்க டாடி. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே. என் தேவ ஆவியோட கரை இறங்கட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்தோடே மகிமைப்படுத்துவீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசியை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசேயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் அடைக்கலமே, கோட்டையும் அரணுமவே. அவசத்தியம் பரிசயம் கேகமாம், நம்பிக்கையும் அவரே. அவசத்தியம் பரிசயம் கேகமாம், நம்பிக்கையும் அவரே. அவசேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்பிற்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். ஆயிரம் பதினாயிரே பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ, அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாவரமே, அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாவரமே. அவசேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவனுள் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையுமோ கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையுமோ கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் ஒன்று பத்து விழுந்தாலோ, அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாவரமே, அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாவரமே.
மரமே அவசேட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் ஓடுவான் அவசேட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் ஓடுவான் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பான் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடு வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஏனாத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஏனாத்துமனே சரவர் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் ஓடுவார் தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேர்ப்போ ஒரு வாதையும் ஒன்றுடாதையே அணுகாமலை காத்திடுவார் அணுகாமலை காத்திடுவார் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார் அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார் உன்னதமானவரே புயல் மறைவில் இருக்கின்றவே சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாகியமே சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாகியமே அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார் உன்னதமானவரே புயல் மறைவில் இருக்கின்றவே சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாகியமே சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாகியமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் அவருடைய சட்டைகளின் நிழல்ல தங்கும் பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதம் தெரியுங்களா ஆமென் அவர் சட்டைக்குள்ள வரும்பொழுது முதலாவது உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது ஆமென் இரண்டாவது அவர் சட்டைக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்குகிறாராம்
அல்லேலூயா. எப்படி ஒரு கரு உருவாகுதோ அதை அடை காக்கும் பொழுது, அதே போல அவர் சட்டைக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் செய்றாரா, உங்களை பாதுகாக்கிறாரு, உருவாக்குறாரு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அவருடைய சட்டைக்குள்ள வரும்பொழுது ஆமென், அவர் கேடகமா இருக்கிறாரா. எதிரி எதிர்க்க வந்தாலும் அவர் உங்களுக்கு எப்படி இருக்காரா, கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சும்மா இரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். எதுக்கு தெரியுமா? அது அவர் சட்டைக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கோ, நான் யுத்தம் பண்றேன் உனக்காக. நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள் அல்லேலூயா பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். ஆமென். அவங்க அக்கறையோடு சில அக்கறையான பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உற்சாகமா இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே கூட இந்த 7ஆம் மாதத்தையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தயவாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருக்கு நன்றி உள்ளத்தோடு இந்த 7ஆம் மாதத்திலையும் நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரா, அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம மேல் அக்கறை உள்ளவரா இருக்கிறனால தான் கிரேஸை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த 7ஆம் மாதத்தில் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யார் மேல? என் மேல அக்கறையா இருந்ததுனால. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். துக்க முகமோடு வரக்கூடாது. ஆமென், ஆமென். சஞ்சலத்தோடு வரக்கூடாது. ஜீசஸ். எதா இருந்தாலும் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இந்த படிக்கட்டு ஏறும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? விட்டுட்டு வந்துடணும். அல்லேலூயா. சந்தோஷமா வரணும், சந்தோஷமாய். அல்லேலூயா, சந்தோஷமாய். அல்லேலூயா. thank you அப்பா, நல்ல தெய்வமே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தான். சொல்லுங்க, அக்கறையுள்ளவர். ஆமென். அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரை விட. ஆமென். என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரை விட. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சபையாக சபையாக. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே,
மாதம் முழுவதும் அல்லேலூயா அந்த ஜனவரி அந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து தெரியல ஆமென் அல்லேலூயா அதுக்கு முன்னாடி நம்ம 7 மாதம் கர்த்தர் நம்மை கடக்க பண்ணியிருக்கிறார் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமென் அவர் அக்கறை உள்ள தெய்வமா இருக்கிறார் நம்ம மேல் அக்கறை உள்ள தெய்வம் அல்லேலூயா thank you அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரித்திருப்பேன் அல்லேலூயா கர்த்தர் நம்ம தேடி வராதிருந்தா ஆமென் எப்போ நம்ம கதை முடிஞ்சிருக்கோம் ஆமாவா இல்லையா அல்லேலூயா ஆமென் அஞ்சலிய கர்த்தர் தேடி வராதிருந்தா எப்போ கதை முடிஞ்சிருக்கும் ஆமென் அல்லேலூயா கர்த்தருடைய அன்பு கர்த்தருடைய அரவணைப்பு கர்த்தருடைய அக்கறை ஆமென் கர்த்தருடைய அக்கறை இருக்கிறனால தான் நம்ம இங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்கோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அவர் நம்ம தேடி வந்ததனால தான் கர்த்தர் நம்ம இங்க வந்திருக்கிறோம் அல்லேலூயா thank you அப்பா இந்த பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் thank you அப்பா thank you Jesus நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் ஒன்றோ மரித்திருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிந்திருப்பேன் நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிந்திருப்பேன் என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வர
உண்மைதானே? ஆமென். தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, என் கிருபை. என் தேவா, ஆமென். என் ராஜா, உமது கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிந்திருப்பேன். தேவா, என் தேவா, என் ராஜாவா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எக்கால சத்தம் எப்படி கேட்கும் தெரியுமா? கர்த்தருடைய வருகை ஒரு நாள் வரப்போகிறது. ஆமென். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம மத்தியிலே அருமை தேவ ஊழியர் அன்பு சகோதரர் பீட்டர் ராயன் ஐயாவும் சகோதரி சங்கீதா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் இருவரும் இப்பொழுது ஆமென் தேவனை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த கால வேளையிலும் கர்த்தர் நல்லவர். இந்த 7ஆம் மாதத்தில் அல்லேலூயா சத்தமே காணும். இந்த 7ஆம் மாதத்தில் ஓங்கின சத்தம் நமக்கு வரணும். எப்படி வரணும்? ஓங்கின சத்தம் நமக்கு என்ன வரணும்? இந்த 7ஆம் மாதத்தில் வரணும். அல்லேலூயா. நல்லா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவன் சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நடத்தி வந்த கிருபைக்காக, இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த கிருபைக்காக கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ தேவைகள், எவ்வளோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்தாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைகள் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராபா நாது ராகா தாரா பாகா. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் எனக்கு பெரிய நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கரங்களை உயர்த்தி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 2 கரங்களை உயர்த்தி நல்ல எபேனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சபையார் எல்லாம் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் உங்க வாழ்க்கையில் 4 மாதம் நடத்தின கிருபைக்காக அவர் நல்லவர் என்று நல்ல உயர்த்தி கரங்களை உயர்த்தி, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிர்த்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். கரங்களை உயர்த்தி காலை மாலை எல்லாம் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி கரங்கள் நான் கண்டேன். என் தேவையை சந்திக்கிற தேவன், தேவை பெருகும் போது சிக்கி தவிர்த்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவன், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே, 6 மாதம் பாதுகாத்தீரே. எங்கள் சபைகளிலே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல தேவனே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையார் எல்லாம் கரங்களை தட்டி என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் நீர் செய்த நன்மைகளை வாழ்க்கையில ஏராளம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காகவும், நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். நீங்க சொல்லுங்க. வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும். நல்ல 2 காரியங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை
கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா உதவிகளுக்காகவும் எல்லா கிருபைகளுக்காகவும் நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே நீர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? 4 மாதம் கண்மணி போல பாதுகாத்தாரே, நடத்தினாரே. நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொல்லி நமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கடந்து வந்தாரே. அவர் சமூகம் நமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் வந்ததே. நல்ல கரங்களை தட்டி சபையில எவ்வளோ நன்மைகள் செய்தாரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓரா பானா துராக தாரா பாகா பாரா பானா துராக தாரா பாகா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் செய்த நன்மைகள் என் வாழ்க்கையில் ஏராளமாக இருக்கிறது. அது சொல்ல போனா நேரம் பத்தாது. ஆமேன். அது சொல்ல போனா நேரம் பத்தாது. நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அநேக 1000 நன்மைகளை, இன்னும் ஏராளமான நன்மைகளை இந்த 7ஆம் மாதத்துல தேவன் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை நடத்தினாரே, தேவன் என்னை பாதுகாத்தாரே. அதுக்கு தான் இந்த காலைவேளை நான் தேவனை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம் ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபையின் ஆழம், ஆறுதல் எனக்கவரே. நல்ல கரங்களை உயர்த்தி மாறிடுமோ அவர் கிருபையின் ஆழம், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவனுறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. உறங்கார் உனக்காக. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே.
சொல்லுங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மைகள் வருது. எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வருது? நன்மைகள் வருது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு எண்ணுக்கடங்காத நன்மைகள். எத்தனை நன்மைகள் சொல்லுங்க? எத்தனை நன்மைகள்? எண்ணுக்கடங்காத நன்மைகள். நான் என் கண்களை ஏறெடுக்கும் போது சபையில வந்து நீங்க கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறீங்களே, அவர் எண்ணுக்கடங்காத நன்மைகள் செய்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணும்போது அவர் நன்மை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலே இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த 6 மாதம் நம்மளை பாதுகாத்து நடத்தி நன்மைகள் செய்கிற தேவனாக அவர் இந்த பூமியில வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மைகள் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, அவர் எல்லாவற்றிலும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். 2 கரங்களை வைத்து சொல்லலாம். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து கரங்களை தட்டி உற்சாகமா, நல்ல உற்சாகமா கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி, கர்த்தர் நன்மைகளை இன்னும் செய்ய போகிறார் இந்த 7ஆம் மாதத்துல. போதாது, இன்னுமாக. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எங்கள் கடங்கான நன்மைகள் வருமே, எங்கள் ஏறெடுப்பே. எங்கள் கடங்கான நன்மைகள் வருமே, எங்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. இன்னொரு எனக்கு ஆசை வரும் பர்வதம். நல்ல கரங்களை தட்டி நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவரை துதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 6 மாதம் என்னை நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவர் நாம துதிக்க வந்திருக்கிற இந்த காலவேளை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு இந்த காலவேளை வந்திருக்கிறோம்? கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும், கர்த்தர் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நான் நன்மை செய்கிற தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வந்திருக்கோம். ஜீ கொடுங்க. நம்ம நன்மை செய்ய வந்திருக்கோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. ஆமென். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் உங்களை தாயினும் மேலாக அன்பு வைக்கிற தேவன். எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. நன்றியோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக சுவாசம் ஒழியும் இயேசு ஒருவரே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெண் சொல்லி அழைத்தவர் நீ. என்னை அழைத்தவர் நீரப்பா, என்னை அழைத்தவர் நீர். எனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவர். என்னை தேர்ந்தெடுத்தவர் நீர் ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெண் சொல்லி என்னை அறிந்தவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. நல்ல இரண்டு கரங்களை உயர்த்தி சபையார் எல்லாம் ஒரு மனமா ஒரு குடும்பமாய் சேர்ந்து உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை நல்லா உள்ளத்தின் ஆழத்தில் அந்நிய பாஷைகளை பேசி என் நாட்கள் முடியும் வரை கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே நீர் ஒருவரே என்று சொல்லி நீர் ஒருவரை துதிக்க பார்த்தீர். நீர் ஒருவர் மகிமை தேவன். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே போதாது அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் சமூகத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஓ ராகா தானா தோராபா காபா. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் திரியும் வரை, என் சுவாசம் இயேசு ஒருவரே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இன்னொரு செய்யாக உம்மை ஆராதிப்பேன், இன்னொரு செய்யாக உம்மை ஆராதிப்பேன். நன்றி அப்பா. இந்த கால வேளை உங்க பிரசனம் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளை நாங்கள் உண்மை நன்றி செலுத்துகிறோம். 7ஆம் மாதத்தை நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவர் என்று நாங்கள் உண்மை உயர்த்தி நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி சபையாரே நல்ல தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? இன்னொரு விஷயம் சொல்லலாமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை
கிடைத்திட்டதே. அப்ப ஆலயத்துல வந்து தேவனை துதித்தா என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? கிருபை, மகிழ்ச்சி, நன்மை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நித்திய ஜீவன் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஆலயம் செல்வது அது ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. ஓரிகா பாரா பானா துராகா தாரா பாகா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே அலங்கார வாசல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றிகள் செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே, என் சபையுடனே உம்மை துதித்திட. நன்றி அப்பா, இந்த காலை வேளை நன்றி ஆவியானவரே, நன்றி. நல்ல சபையார் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லி, என் சபையுடனே நான் உம்மை துதிக்கிறேன். என் சபையுடனே ஒரு குடும்பமாய், ஒரு சபையாய், ஒரே தேவனை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்ததே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கலாம். ஆராதிக்க நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்தி, தேவனை மகிமைப்படுத்தி துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நல்ல சபையார் எல்லாம் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ராபானா துராகா தாரா பானா ராகா தானா ஓரி பாகா ராதா நஷதா கதாரா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நீங்க தேவனை வந்து துதிப்பது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்க குடும்ப ஜெபத்துல நீங்கள் தேவனை துதிப்பது அது மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் முழங்கால் ஜெபத்தில் தேவனை துதிப்பது அது மகிழ்ச்சியை தருகிறது. உங்க அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் தேவனை துதிப்பது ஆண்டவர் சமூகத்தில் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சபையார் எல்லாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஓ ராகாமானா துராகா தாராபா ஓ கராபா ஓ ரிகாமா. போதாது போதாது, நல்ல ஆவியிலே நிறைந்து ஒரு விடுதலை வருகிறது, ஒரு விடுதலை வருகிறது. ஆவியிலே ஒரு விடுதலை
கர்த்தர் கொடுக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று வாக்கு பண்ணாரே. சிங்கக்குட்டிகள் தாட்சண்டு பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நல்ல கரங்களை தட்டி அவர் செய்கிற நன்மைகளை இந்த 7ஆம் மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஓராகா பாராபா பாகாபா காபா காபா. உன் வாயை விரிவாய் திற. இந்த 7ஆம் மாதத்துல நான் உன்னை நிரப்புவேன். அது உனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து பாடினா நமக்கு என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி கிடைக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க போகும்போது மகிழ்ச்சியா போவீங்க நம்ம நாளில். ஹல்லேலூயா. நீங்க போகும்போது எந்த காரியத்தை குறித்து வந்தீங்களோ அதுல ஒரு கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியோடு ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் புறப்பட்டு போகும்போது உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் ஒரு மகிழ்ச்சியாய் மாற்றுகிற ஒரு நாள் இது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற தேவன். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லி முடிக்கலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே 7ஆம் மாதத்துல ஆலயத்தில் நாங்கள் உம்மை துதிப்பது அது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்பா. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிருபை, எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என் மனைவி சொல்றாங்க, என்ன பார்த்து சொல்ல மாட்டியா? போகும்போது உனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க, போகும்போது ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.